வணக்கம். ஆய்வு செய்ய ரகசிய குழுக்கள் கோட்டையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிஎம் உடைய அடுத்த அதிரடி அது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக அதிமுக இந்த ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து கொண்டு இன்றைக்கி டிவிகேவை எந்த அளவுக்கு வெளுன்னு வெளுக்கணுமோ அதெல்லாம் வெளுப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த பாலியல் பிரச்சனையிலேருந்து பல விஷயம் ஆரம்பிப்பாங்க. அதற்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி டிவிகே வெள்ளை அறிக்கை வெளியிட போகுது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும் நடந்த குளறுபடிகள் ஒவ்வொரு மினிஸ்டரை பார்த்து கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளே உட்கார முடியாது. நேரு துறையிலிருந்து, செந்தில் பாலாஜி துறையிலிருந்து, நம்ம ஆன்மீக அமைச்சர் சேகர் பாபு துறையிலிருந்து, ரகுபதி அவர்கள் துறையிலிருந்து. ஏன்னா இன்றைக்கி இதை ஆய்வு செய்ய ஒரு கமிட்டி போட்டிருக்காங்களாம். இன்றைக்கி துறையுடைய செக்ரட்டரி தலைமையில் நேர்மையான அதிகாரிகளை வச்சு இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது சட்டசபையில் உதயநிதி அவர்கள் பேச நம்ம சிஎம்மால் பதில் சொல்ல முடியல, வீட்டில் போய் அறிக்கை விட்டார் அப்படின்னு போன தடவை பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. பலவிதமான முன்னேற்பாடுகளோடு தான் இன்றைக்கி டிவிக்கே இருக்காங்க. ஒரு பக்கம் சுருக்கெழுத்து ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறாங்க. அவங்க உடனே பேசணுன்னு பதில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இவங்களும் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல ஒரு விஷயந்தான், நீங்கள் பேசின உடனே பதிலடி தருவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆளுமை அப்படிங்கிறாங்க. மக்களுக்கு யார் நன்மை செய்கிறதோ அவங்க தான் சிறந்த ஆளுமை. நீங்கள் பேசின உடனே பதில் சாதுரியமாக கலைஞர் பேசுவார், அது பேச்சு திறமை. அந்த பேச்சு திறமை எதற்கு பயன்படுத்தணும்னா மக்களுடைய நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அதை வச்சு விஞ்ஞான ரீதியில் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் இந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது ஒரு திறமை, அவ்வளோதான். மக்களுக்கு உள்ளபடியே நல்லது பண்ணணும். இப்போ நல்ல கண்ணையா அவ்வளோலாம் பேச மாட்டார், ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணம் இருக்கிறது. இப்போ பெருந்தலைவர் காமராஜர் செயலில் தான் காட்டியிருக்கார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேர் பல விஷயங்களில் அவங்க பேச்சு திறமையோ இல்லை எழுத்து திறமையோ இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வேணும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு துறைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஆரம்பித்து குடிநீர் வழங்கல் துறையில் ஆரம்பித்து இப்படி பலவிதமான துறைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20,000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரைக்கும் இதில் ஒவ்வொரு வருடமும் நம்ம டெண்டர் விடுறோம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், ஏற்கனவே திமுக அரசு அப்படிங்கிற ஒன்று பல விதங்களில் கொள்ளடித்தது, அதிமுக கொள்ளடித்தது உங்களுக்கு தெரியும். அதிமுக கொள்ளடிச்சதுன்னு திமுக சொல்லும், திமுக கொள்ளடிச்சதுன்னு அதிமுக சொல்லும். இவங்க கவர்னர்கிட்ட போய் புகார் பட்டியல் கொடுப்பாங்க, அவங்க இவங்ககிட்ட போய் புகார் பட்டியல் கொடுப்பாங்க. மோடி வந்த பிறகு கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே திமுகவுடைய குடும்பத்துக்கு முடிவு கட்டுவோம், நாங்கள் வழக்க தோண்டுவோங்கிறாங்க. இப்போ தான் அவங்ககிட்ட இடி சிபிஐலாம் இருக்குது. செந்தில் பாலாஜியிலேருந்து பெரியசாமியிலேருந்து பல பேர் வழக்கு இருக்குது. ஆனால் அவங்கள உள்ளேயே தள்ள மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிகே அரசு இந்த விஷயங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் தகுதி இல்லாத, அதாவது டெண்டர் விடணும் அப்படின்னா ஒரு 1, 2, 3, 4, 5ன்னு தரம் அவங்க தகுதிக்கேற்ப தரம் வாய்ந்த நிறுவனங்கள்னு இன்றைக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு ஆர்டர் எடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். இன்னொன்று 10 கோடிக்கு ஆர்டர் எடுக்கக்கூடிய சின்ன கம்பெனி. அதில் தரமாக வச்சுருப்பாங்க 1, 2, 3, 4, 5. ஆனால் போன திமுக ஆட்சியில் இதுலேயும் இல்லாமல் மினிஸ்டருக்கு வேண்டிப்பட்டவங்க பல பினாமிகள் அவங்களுக்கு தான் அந்த டெண்டரே கொடுப்பாங்க. ஈஸியாக சொல்லிடலாம், அவங்களுக்கு தான் சார் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ பலவிதமான போலி கம்பெனிகள் உருவாச்சு. ஏன்னா டெண்டர் விதிமுறையின்படி உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் அரசாங்கத்துடைய டெண்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தகுதியே இல்லாமல் அவங்களுக்கு எப்படி நீங்கள் டெண்டர் கொடுப்பீங்க? அப்போனா யார் வேணால் டெண்டர் எடுப்பாங்கல்ல, அது முடியாது. ஆனால் போலியான சான்றிதழ்களை கொடுத்து அதை ஆய்வு பண்ண வேண்டியது மினிஸ்டருடைய கடமை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செந்தில் பாலாஜி ஒரு உருட்டினார். ஏன்னா சார் இப்போது டெண்டர் வருதுன்னா 3 கமிட்டி இருக்குது, 3 கமிட்டியில் ஒப்புதல் வாங்கணும், அதனால் லஞ்சமே நடக்காதுன்னார். மினிஸ்டர் சொன்னதுக்கப்புறம் கமிட்டி என்ன? அப்போ என்னென்னா இந்த போலியான ஒரு நிறுவனம் போய் நிலக்கரி வாங்கும், போலியான நிறுவனம் போய் மின்சாரம் வாங்கும். இது அவங்க ஏற்றி வாங்கி நமக்கு கொடுப்பாங்க. சிஎம்டியும் அதே மாதிரி தான். இப்போ இந்த கம்பெனி தான் என்னங்கிற லிஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கம்பெனி லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஆரிஜின் என்னன்னு தெரிஞ்சு வரும். இது யார் ஓனரு என்னன்னு தெரிஞ்சு எப்படி தப்பிக்க முடியாது. ஏன்னா ஒரு கம்பெனினா அப்புறம் பல கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இன்றைக்கி தூசு தட்டப்பட்டிருக்கிறது. ஏன் தூசு தட்டுறாங்க அப்படின்னா, சட்டசபை வரும்போது என்னென்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடல வேறு. இப்போ முதல் நாள் அநேகமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வெளில பண்ணுவாங்க. திமுக கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அதிமுகவுக்கு தர்மஸ்தங்களோட என்ன பேசுறதுன்னு தெரியும். எதை வச்சு நம்ம பண்ணலாம்? அதான் இருக்குதே, கும்மிடிப்பூண்டியில் பாலியல் பிரச்சனையாக அமைச்சு நிறைய பாலியல் பிரச்சனை நடந்துக்குது, மின்தடை நடந்துருக்குது. அதனால் நாங்கள் பேச ஒன்றும் எங்களுக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வரணும்னு ஏதோ ஒன்று பண்ணி வெளியில் ட்ரை பண்ணுவாங்க.
ஏன்னா இவங்களுடைய பலவிதமான விஷயங்களே இப்போ தூசு தட்டப்படுது. இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியும் போது இன்றைக்கி திமுக அதிமுக தெரிஞ்சுனேன்பா தூசு தட்டுறாங்களாம்பா. அதாவது உண்மையிலேயே தூசே தட்டலைனா கூட அரசியல் புரட்சியில் செய்தி வந்தாலும் அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்கள் புள்ளி விவரத்தோடு இன்றைக்கி வந்து சட்டசபையில் பேச ஆரம்பித்தா திமுக இப்படி பதில் சொல்லும். கண்டிப்பாக பதில் சொல்கிறாது, கரெக்டாக பண்ணுறக்கூடிய வேலையில் தான் ஈடுபடுவாங்க. ஏன்னா 2 பேரும் பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க, 2 பேரும் சிண்டிகேட் அமைச்சு இதை பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த உண்மைகள் வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறது டிவிக்கோடைய எண்ணம், வெகுஜன மக்களின் எண்ணமும் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 20,000 கோடியிலேருந்து 40,000 கோடிக்கு டெண்டர் யாரெல்லாம் எடுத்தா, அவங்க எந்த அளவுக்கு முறைகேடாக பண்ணாங்க, இது எல்லாம் மக்கள் பார்வைக்கு கண்டிப்பாக வர வேண்டும். இன்னொன்று, ஏற்கனவே சட்டசபையெல்லாம் நேரடி ஒளிபரப்புங்கிறாங்க. நேரடி ஒளிபரப்பில் செந்தில் பாலாஜி கிட்ட, ஐயா இதுக்கு இப்படி டெண்டர் விட்டுருக்கீங்களே, இந்த நிறுவனமே ஒரு போர்ஜரியான எப்படி நீங்கள் டெண்டர் விட்டீங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் கேட்டால் செந்தில் பாலாஜி என்ன பதில் சொல்லுவார்? அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே திமுக ஆட்சியில் அப்படின்னு ஈஸியாக சொல்லுவார். அதிமுக நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் என்ன பின்பற்றப்படுதோ அதே பின்பற்றப்படுதுன்னா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வரும். இவங்களை பற்றி மக்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு காமெடியாக இருக்கும். அது நடக்கக்கூடாதுன்னு தான் திமுக அதிமுக 2 பேர் விரும்புவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி அது தூசு தட்டப்பட்ட கொடுக்கறது இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது. இப்போ திமுக அதிமுக மினிஸ்டரில் நிறைய பேர் வந்து சவுண்ட் விட்டுருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி அப்பப்போ நாங்கள் இருக்கேன்னு காட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவங்க மேலே வழக்குகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கு அரசு நினச்சா இவங்களை மிகப்பெரிய அளவுக்கு செக் வைக்க முடியும், இவங்க மூவே பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் ஏன் இவங்க குரல் கொடுக்குறாங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன்? இப்போ பிஜேபி பக்கம் போக முடியாது, பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி, அங்கே டேர்ம்ஸ் ஒத்து வரல. இன்னொரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போக முடியாது, அதே டேமேஜாக இருக்குது. வேறு எங்கே தான் போகிறது? அப்போ நமக்கு ஏதாவது ஒன்றா திமுகவிலேருந்து இப்போ ஒரு நேரு அவருக்கு ஒரு பிரச்சனைனா செந்தில் பாலாஜி போவார், செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை அவர் போவார். ஆறுதலாவது வேணும்ல. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிவிகே அப்படிங்கிறது மேலும் ஒரு அதிரடி. திமுக அதிமுக இந்த 2 பேருடைய ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னு அண்ணாமலை சொன்னோன்னு தானே அவருக்கு பேர் வந்தது. ஆனால் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியில்லை. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வந்து திமுக அதிமுக 2 பேர் ஊழலையும் நான் சொல்கிறேங்க, 2 பேரும் என்கிட்ட தப்பிக்க முடியாது, பல பேர் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. அப்படி தான் பேசுவாங்க அவங்க, உண்மை தானே. இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து நிர்மல்குமார் அவர்களும் இன்றைக்கி இருக்க அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாங்க? சார் நிறையா ஊழல் நடந்துக்கு சார் இந்த ஆட்சியில், வெள்ளை அறிக்கை விடுவோம். வெள்ளை அறிக்கைன்னா என்ன? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ வந்தது. ஏன்னா போன கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 கோடியிலேருந்து 40,000 கோடிக்கு டெண்டர் விட்டால் முன்னாடியே 20% 30% கமிஷன் கொடுத்துடணும். அதே மாதிரி வேலைவாய்ப்பு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது இருந்தால் அந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு கட்டிங்கு, அந்த நிறுவனத்துக்கு இடம் பார்க்குறதுக்கு ஒரு கட்டிங், எல்லாமே கட்டிங் தான். கட்டிங் இல்லாமல் இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இதுதான் கடந்த கால ஆட்சி, கடந்த பலகாலமான ஆட்சிகள். இந்த ஆட்சிகள் போய் நம்ம வந்திருக்கோம். அப்படிங்கும்போது ஒரே நேரத்தில் இன்றைக்கி வந்து பாலியல் பிரச்சனை, மின்தடை நிறைய கத்திட்டு இருக்காங்கல்ல. நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஆதாரமாக சொல்லுங்கள், தப்பு இல்லை, இடித்துரைப்பார் இல்லை ஏமாறமன்னு கெடுப்பார் இல்லைன்னு அதில் மாற்று கருத்தெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் இந்த இவர் தான். இவருக்கு வந்து ஆட்சி நடத்தவே தெரியல, எது 30 நாளில். அதுக்கு வந்து நிறைய அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப அருவருக்கத்தக்க முகையில் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிக்கு அரசு என்ன பண்ணோம்? அப்படியா, சரி உங்களுடைய ஃபியூச்சர் நாங்கள் பிடிங்கி விட்றோம். இன்னொன்று, மக்கள் இதை வெகுவாக ரசிப்பாங்க. அப்போ மக்களும் ரசிக்கணும், உண்மையும் வெளியே வர வேண்டும். நம்ம ஏற்கனவே இருந்த அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வர வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவங்களோ அங்கே கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எந்த தைரியத்தில் இருக்காங்க? இப்போ பொன்னுசாமின்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார், அவர் வந்து குற்றப்பத்திரிகையில் பேர் வந்துடுச்சு, எந்த தைரியத்தில் இருக்கார்? எப்படியும் தப்பிச்சிடலாம். அப்போ இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த வகையில் டிவிக்கே இந்த ஆய்வுக்குழு பண்ணியிருக்காங்களாம், பல உண்மையான விஷயங்கள் வெளியே வருங்கிறாங்க. வெளியே வரும்போது சட்டசபை ரணகலமாகும். சட்டசபையில் இவங்க 2 பேரும் எதிர்க்கட்சி 2 பேருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தப்ப நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க. வெகுஜன மக்கள் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா சட்டசபையை முதல்ல மக்கள் பார்க்க மாட்டாங்க, இப்போ மக்கள் சட்டசபையை விட்டு நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். பார்த்துட்டு இருக்க மக்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பழைய ஆட்சியாளர்களை கேஸ் போட்டு உள்ள தள்ளணுமா? அதெல்லாம் விடுங்க சார். நம்ம வந்து நிதி ஒன்றிய அரசிட்டிருந்து வாங்குறது, அதுக்கப்புறம் மக்கள் நலத்திட்டங்கள், இதை செயல்படுத்துறதுலேயே நேரம் சரியாக இருக்கும். அதனால் அவங்கள விடுறது தான் நல்லது. இல்லைனா அவங்க வந்து எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.